அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொது தமிழுக்கு தினமும் 30 கேள்விகளாக நியூ சிலபஸ் படி பாட்டு வரோம். இன்று பார்த்தீங்கன்னா 59ஆம் நாளில் 30 கேள்விகள். இதில் இப்போது கடைசி 2 வீடியோ பதிவுகளில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் அந்த யூனிட் 7 இதிலிருந்து அதிகமான கேள்விகள் கேட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேள்விகள் பார்த்திங்கன்னா நியூ புக், ஓல்டு புக் மற்றும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸிலிருந்து நம்ம எடுத்து கொடுத்துட்டு வரோம். முதல் கேள்வி பாருங்கள். கவிஞர் தாராபாரதி எழுதாத கவிதை நூல் எது? தாராபாரதி எழுதாத கவிதை நூல் இது. அந்த நூல் எது? இதில் தாராபாரதினாவே இந்த 3 நூல்கள்: புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, இன்னொரு சிகரம். இது அவரால் எழுதப்பட்டது. சொந்த சிறைகள் என்பது அவரால் எழுதப்படாத நூலாகும். தாராபாரதியின் கவிதையில் வெளிப்பட்ட கருத்து. இது ஓல்டு புக்கில் அந்த திண்ணையை இடித்து தெருவாக்கு. அதில் வெளிப்படும் கருத்து என்னன்னு பாருங்க. தாராபாரதியின் கவிதையில் வெளிப்பட்ட கருத்து என்ன? ஆப்ஷனில் அதில் தன்னம்பிக்கை கொள் என்னும் கருத்து வெளிப்பட்டுள்ளது. ஒத்துழையாமை இயக்க காலகட்டத்தில் காயிதே மில்லத் எங்கு பயின்று கொண்டிருந்தார்? ஒத்துழையாமை இயக்கத்தில் தான் அவர் இணைந்து பணியாற்றுவார். அப்பொழுது அவர் எங்கு பயின்று கொண்டிருந்தார்? அப்பொழுது அவர் பயின்ற கல்லூரி பார்த்திங்கன்னா திருச்சி தூய வளனார் கல்லூரியில் பயின்று கொண்டிருந்தார். அடுத்த ஒன்று, இதில் நூல்களுக்காக இந்த கேள்வி. சிக்கனம் இது யாரால் இயற்றப்பட்டது? மனிதநேயம், காடு, அப்படி ஆப்ஷனில் பாருங்க. சிக்கனம் இது சுரதா அவர்களால் இயற்றப்பட்டது. மனிதநேயம் ஆலந்தூர் கோ மோகனரங்கன் அவர்களால் இயற்றப்பட்டது. காடு வாணிதாசன். வேலைகளல்ல வேள்விகளே என்ற நூலை இயற்றியவர் கவிஞர் தாராபாரதி. அப்போ வேலைகளல்ல வேள்விகளே என்ற நூலை இயற்றியவர் யாருங்கிறதையும் ஞாபகம் வச்சுங்க. விரல்கள் 10 மூலதனம் என்று கூறியவர் யார்? இது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. விரல்கள் 10 மூலதனம் என்றவர் யாருன்னு பாருங்க. தாரா பாரதி அவர்கள். வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் யார்? வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் தாரா பாரதி அவர்கள். எந்த இணை சரியானது? இதில் ஆப்ஷனில் பாருங்க. இதில் எந்த இணை சரியான ஒன்று? இது இமயம் எங்கள் காலடியில் ஆலந்தூர் கோ மோகனரங்கன் நினைக்கிறேன். தாராபாரதி இது எங்கள் கிழக்கு என்பது சரி. வாணிதாசன் சுட்டு விரல் என்பது தவறு. மூமேதா பசி கயிறு என்பது தவறு. சுட்டு விரல் அப்துல் ரகுமான் நினைக்கிறேன். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா தாராபாரதி இது எங்கள் கிழக்கு என்ற இணை சரியான ஒன்று. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் என்ன? இதில் சமீபத்தில் நடந்த டிஎன்பிஎஸ்சி கேள்விகளை தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறளாகும். பின்வருவனவற்றுள் தாராபாரதி எழுதாத நூல். இதான் பார்த்தோம். புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இருண்ட வீடு யாரால் இயற்றப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். பாரதி தாசனால் இயற்றப்பட்ட நூல் இது இருண்ட வீடாகும். மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யார்? மணக்கொடை வரதட்சணை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் காயிதே மில்லத் அவர்கள். கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணியவர் யார்? கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணியவர் ஆப்ஷனில் காயிதே மில்லத் அவர்கள். தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் திகழ்கிறார் என்று காயிதே மில்லத்தை போற்றியவர் யார்?
தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்று வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் திகழ்கிறார் என்று காயிதே மில்லத்தை போற்றியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். காயிதே மில்லத் ஓர் உத்தமமான மனிதர் என்று அவரை பற்றி கூறியவர் யார்? காயிதே மில்லத் ஓர் உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத்தை போற்றியவர் தந்தை பெரியார் அவர்கள். காயிதே மில்லத் அவர்கள் எப்போது சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றினார்? எந்த ஆண்டுகளில் காயிதே மில்லத் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றினார்? அந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா 1946 ஆண்டு முதல் 1952 ஆண்டு வரை. இந்த மண்ணிலே முதலாக பேசப்பட்ட மொழிகள் எது என்று காயிதே மில்லத் குறிப்பிட்டார்? நம்ம இந்திய மண்ணிலே, அதாவது இந்த மண்ணிலே முதலாக பேசப்பட்ட மொழிகள் என்று காயிதே மில்லத் குறிப்பிடும் மொழி திராவிட மொழிகளாகும். மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட மொழி என்று காயிதே மில்லத் மொழியை குறிப்பிட்டுள்ளார். மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட மொழி என்று காயிதே மில்லத் குறிப்பிடும் மொழி தமிழ் மொழி ஆகும். பரூக் கல்லூரியை எங்கு தொடங்க காயிதே மில்லத் காரணமாக இருந்தார்? பரூக் கல்லூரியை எங்கு தொடங்க காயிதே மில்லத் காரணமாக இருந்தார்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் தொடங்க என்பது சரியான விடை. கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு எந்த ஆற்றின் அலைகள் இசை அமைப்பதாக தாராபாரதி குறிப்பிட்டுள்ளார்? கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு எந்த ஆற்றின் அலைகள் இசையமைப்பதாக தாராபாரதி குறிப்பிட்டுள்ளார்? அது கங்கை என்பது சரி. அறத்தின் ஊன்றுகோலாக யாருடைய சிறிய கைத்தடி விளங்குவதாக தாராபாரதி குறிப்பிடுகிறார்? அறத்தின் ஊன்றுகோலாக டேஸ் என்னும் சிறிய கைத்தடி விளங்குவதாக தாராபாரதி குறிப்பிடுவது எதை? அவர் குறிப்பிடுவது காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி தான் அறத்தின் ஊன்றுகோலாக விளங்குவதாக தாராபாரதி குறிப்பிடுகிறார். தாராபாரதி அவருடைய இயற்பெயர் என்ன? தாராபாரதியின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராதா கிருஷ்ணன் என்பது சரியான ஒன்று. யார் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிப்பதாக தாராபாரதி குறிப்பிடுகிறார்? அது யார் இயற்றிய இனிமையான பாடல்கள்? ஆப்ஷன்ல காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் தான் காவிரி கரை வரை எதிரொலிப்பதாக தாராபாரதி குறிப்பிடுகிறார். எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை என்ற பாடலை பாடிய புலவர் யார்? எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை என்று பாடிய புலவர் தாராபாரதி அவர்கள். பொருந்தா சொல்லை கண்டறிக. வடக்கு வாடை, தெற்கு தென்றல், மேற்கு கோடை, கிழக்கு கோடை காற்று என்பது பொருந்தாத ஒன்று. இது வடக்கு வாடை தெற்கு தென்றல்ங்கிறது ஈஸியாக ரைமிங்காக ஞாபகம் வந்துடும். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. மதுரை தமிழ்த்தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம். ஆணிவேர் துளிர்த்த தமிழ்த்தாயின் இடம் மதுரை. இதில் ஆப்ஷன் அப்படியே பாருங்க. தமிழ்த்தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம் மதுரை என்பது சரியான தொடர். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. இதற்கு எதிர்ச்சொல் என்ன வரும்? தூற்றும்படி, அதற்கு எதிர்ச்சொல் என்ன வரும்? போற்றும்படி என்பது சரியான எதிர்ச்சொல். சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. முல்லைக்கு தேர்தந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி. இதில் சரியான ஒன்று அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. முல்லைக்கு தேர்தந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி. இதில் சரியா இருக்கு. இதில் முல்லைக்கு தேர் இத்து வரல, விட புகழ் பெற்றான் இது தவறு. புலவரின் சொல்லுக்காக இத்து வரல, தன்
தலையையே தரத் துணிந்தான் குமணவள்ளல், இதுவும் தவறு. புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தரத் துணிந்தான் குமணவள்ளல், இதில் ஆப்ஷன் பி தான் 1 மற்றும் 4 சரியான சந்திப்பிழையற்ற வாக்கியமாகும். பொருந்தா சொல்லை கண்டறிக. சேலம் மாங்கனி நகரம், சிவகாசி முத்து நகரம், திருவண்ணாமலை தீப நகரம், மதுரை பூங்கா நகரம். இதில் எது பொருந்தா சொல்? ஆப்ஷனில் சிவகாசி குட்டி ஜப்பான் என்று நேருவால் அழைக்கப்பட்டது. சிவகாசி முத்து நகரம் என்பது பொருந்தாத இணையாகும். அடிக்கோடிட்ட சொல்லின் எழுத்து வழக்கை தேர்ந்தெடு. வயிற்றுக்கு கஞ்சி ஊத்தி நாமும் குடிப்போம். இதை எழுத்து வழக்கில், பேச்சு வழக்கில் வயிற்றுக்குன்னு இருக்கு. எழுத்து வழக்கில் நம்ம எவ்வாறு கூறுவோம்? ஆப்ஷனில் வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றி நாமும் குடிப்போம். இதில் வயிற்றுக்கு என்பது எழுத்து வழக்கு. சொல்லுக்கு இணையான பொருள் தருக. காமம், வெகுளி, மயக்கம். இதற்கு இணையானது காமம்னா ஆசை, வெகுளி சினம், மயக்கம் அறியாமை. ஆப்ஷன் டி சரியான ஒன்று. கடைசி ஒன்று ஊழி. இந்த சொல்லுக்கு இணையான பொருளை காண்க. பொருள் காண்க. ஊழி என்பது யுகம் என்பதை குறிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 30 கேள்விகள் யூனிட் 7 சார்ந்த கேள்விகள் அதிகமாக பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.